மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் முட்டை பொரியல் தான் பார்க்க போறோம். இந்த 2 முட்டையை இந்த தேங்காவில் உடச்சி ஊற்றி தேங்காய் முட்டை பொரியல் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மக்களே, இந்த தேங்காயை ஃபர்ஸ்ட் உரிச்சிக்கலாம். மக்களே, தேங்காயை உரிச்சாச்சு. இப்போ அந்த தேங்காயில் ஷார்ப்பான ஏதாவது ஒரு பொருளை வச்சு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். மக்களே, தேங்காய் ஓட்டை போட்டாச்சு. இப்போ அதில் இருக்க தண்ணி அந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். மக்களே, தேங்காய் ஓட்டையை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அதில் முட்டை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மக்களே, முட்டையை இந்த கிண்ணத்தில் உடச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மக்களே, முட்டையை கிளாஸ் உள்ள ஊற்றிக்கலாம். அப்போ தான் தேங்காய் உள்ள ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். மக்களே, போதுமான அளவுக்கு தேங்காயில் முட்டையை ஊற்றிக்கலாம். மக்களே, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே, ப்ளீஸ் மக்களே. மக்களே, தேங்காய் ஓட்டை அடைக்கிறதுக்கு குச்சி ஒன்று எடுத்துக்கலாம். அந்த குச்சியை வச்சு இந்த தேங்காயில் இருக்கிற ஓட்டையை அடைச்சிக்கலாம். ஓட்டையை அடைச்சாச்சு. இப்போ தேங்காய் சுடுறதுக்கு விரவு தேவைப்படுது. விரவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். விறகு எடுத்தாச்சு மக்களே. இப்போ விறகை பற்ற வச்சு தேங்காய் சுட ஆரம்பிக்கலாம். மக்களே, தேங்காய் வேவற வரைக்கும் அதிகமாக போட்டு சுடுங்க மக்களே. அதுதான் நான் பேச சொன்னேன். சைடில் தான் காத்திருக்கேன். மக்களே, ஓட்டையை சரியாக அடிக்கலைன்னு நினைக்கிறேன். முட்டை லைட்டாக லீக் ஆகுது பார்த்தீங்களா? மக்களே, முட்டை நல்லா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓடு உடச்சிக்கிட்டு முட்டை வெளியே வந்துடுச்சு. நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் ஓடு கருகனை ஒன்றே எடுத்துருங்க. இல்லைனா இது மாதிரி முட்டை வெடித்து வெளியே வந்துடும். மக்களே, தேங்காய் ரொம்ப சூடாக இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறம் ஓடை உடைக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். மக்களே, தேங்காய் ஆறிடுச்சு. மேலே இருக்க ஓடை உடைச்சிட்டு உள்ளே இருக்க தேங்காய் எடுக்க ஆரம்பிக்கலாம். நல்லா வெந்துக்கிட்ட கூட போன் எங்கே காட்டிட்டு இங்கே வேடி பார்க்கணும்.
சின்ராஸ் வாங்கிட்டு போ. மக்களே ஓட்லேருந்து தேங்காவை தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இப்போ முட்டை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மக்களே முட்டை பார்க்கறதுக்கு பால் கோவா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? மக்களே இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீம்பால் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் தித்திப்பாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய் மக்களே.